வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்த பார்த்தீங்கன்னா காற்று ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம் அண்ட் கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது. முதல்ல வந்து நம்ம மிதுன ராசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிதுன ராசிக்கான அடுத்த 15 நாட்கள் கரியர் எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட்டு. ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனத்துக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் கரியர் வைஸ் பார்க்கும்போது நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃபர்ட் ஹார்ட் ஒர்க்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தோன்னா ஒரு புதிய விஷயத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். புதிய வாய்ப்பு, டோட்டலாகவே ஒரு புதிய வாய்ப்பு கொண்டு போய் நிறுத்தும். அண்ட் வந்து புதிய லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 15 டேஸில் இவங்க ஒரு விஷயம் மேற்கொள்ளலாம். எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண வேலை பிஸ்னஸ் எனக்கு எதுவுமே சரியில்லை, அது சரியான ஒரு அவுட்கம் எனக்கு கிடைக்கல, ஸோ நான் புதுசாக வேறு பிஸ்னஸ் இல்லை வேறு ப்ரொஃபஷனுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த 15 டேஸ்னால ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ அப்போ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான லவ் லைஃப் அதாவது ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படி இருக்க போகுது அடுத்த 15 டேஸ்க்கு மிதுனம். ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான டிவைன் சைட்லேருந்து ஸ்பிரிச்சுவல் சைட்லேருந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக இருக்குது. அது இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கும் ப்ராக்டிக்கலான விஷயங்களை இதில் கிளியர் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து உருவாக்குறதுக்குமான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு தன்மை இருக்குது. ஸோ அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இவங்க இருக்கிறாங்க, அது எப்படி மோல்ட் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டெபிலிட்டியாக கொண்டு போகணுன்ற எல்லா ப்ராசஸையும் இவங்களே வந்து இறங்கி செய்ய முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான கலர் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இவங்களுக்கான கலர் பார்க்கும்போது ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். ரெட் அண்ட் க்ரீன் ரொம்ப லக்கியாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸ் அடுத்த 15 நாளைக்கு. ஸோ மிதுனம் இவங்களுக்கான மெசேஜ், யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கேட்டுக்குள்ளே இருந்தது எல்லாம் போதும், கேட்டை விட்டு வெளியே போங்க. அதாவது அது வந்து மனச்சிறையாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய வாழ்க்கை சிறையாக இருக்கலாம், எந்த சிறையில் இருந்தாலும் அதில் வெளியே போங்க. நீங்கள் ஆனால் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சமும் டிவைனும் இருக்குது, தெய்வீகமும் இருக்குது. ஸோ அப்போ எதை பற்றியும் பயப்படாமல் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, என்ன விஷயங்கள் பண்ணணும்னு தோணுதோ அதற்கு அடியெடுத்து வெளியேறி முன்னேறி போங்க அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ எல்லோ கலர் ஹார்ட் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பதிவிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள், காற்று ராசியில் அடுத்ததாக துலாம், இவங்களுடைய கரியர் லைஃப் ஃபஸ்ட்டு அடுத்த 15 டேஸ்க்கு எப்படி இருக்க போகுது. ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் கரியரில் வந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் கிடைக்க போகுது, நெகட்டிவிட்டி. ஸோ வேலை செய்கிற இடத்துல இல்லை பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஒரு நெகட்டிவான ஒரு ட்ராப் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில். அது ஒரு மேஜரான ரிலீஸாக இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாக ரிலீஸ் ஆகும் நிறைய பேருக்கு. அண்ட் அது ரிலீஸ் ஆகிறத வந்து எப்படி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா இவங்களுக்கு அப்படியான ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் தட் எல்லா விதமான ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அதிலிருந்து அவங்க வந்து போயிட்டு அந்த ஒரு ஸ்டேஜில் நிற்பாங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. ஸோ அதுதான் அவங்க கன்ஃபர்மேஷனாக எடுக்கணும். அப்போ நம்ம கிட்ட இருந்து எல்லா விதமான விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ரிலீஸ் ஆகிடுச்சு, தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். துலாத்துக்கு இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய லவ் லைஃப். ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இதுவே இண்டிகேட் பண்ணது எப்படி இருக்க போகிறாங்கன்னு. என்னெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, ரிலேஷன்ஷிப்பில் ஹார்ட் பிரேக் இருக்கோ, மனசு உடஞ்சி போயிருக்காங்களோ, ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரிய வந்துடும், இது வந்து டெம்பரவரி, இது பெர்மனெண்ட் கிடையாது அப்படின்றத அவங்களோட இன்ட்யூஷனும் அவங்களுக்கு சொல்லிடும். வேறு விதத்துலேயும் அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிரும். அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவங்களுக்கு அதிக அளவில் இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது
அதிக அளவில் ஃபஸ்ட் இருந்ததை விட அதிக அளவில் நம்பிக்கை ஏற்படும், அதிக அளவில் ஒரு ஸ்ட்ரென்த் ஏற்படும். ஓகே, நம்மளுக்கு ஒரு பேக் போன் இருக்குது அப்படின்ற ஒரு ஹோப்பே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் இப்படியான ஒரு மனமாற்றம் ஏற்படுது. ஓகே, இவங்களுக்கான கலர்ஸ், சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன கலர்ஸ், என்ன மாதிரி சிம்பிள்ஸ்? ஸோ இவங்க வந்து மூன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். மூன் எனர்ஜி நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. மூன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து யூனிகார்ன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். குதிரையிலே ஒரு கொம்பு வச்சு வரும் யூனிகார்ன், அது வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ளூ அண்ட் ஒயிட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸ் அடுத்த 15 டேஸ்க்கு. ஸோ துலாம் இவங்களுக்கான மெசேஜ். துலாமுடைய சிம்பிளே தராசு. அதே தராசே வந்து ஆமாம். நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து இவங்களுக்கான ஒரு 15 இவங்களுக்கான ஒரு டைம் பீரியடாக இருக்க போகுது. இதில் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கொலாபரேஷன் நடக்கும், நல்ல ஒரு கான்ட்ராக்ட் போடக்கூடிய ஒரு சைன் பண்ணக்கூடிய ஒரு கொலாபரேஷன் வரும், இவங்களுக்கு ஹானர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும், இவங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் இதெல்லாம் நடக்க இருக்குது. ஸோ அப்போவும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருங்க, எக்ஸ்ட்ரீமாக எதையும் கொண்டு போக வேணாம் அப்படின்றத யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்குது. பார்த்துட்டு இருக்கிற துலா ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள், காற்று ராசியில் கும்ப ராசிக்காரர்களுக்கான கரியர் லைஃப் அப்படிங்கிறது அடுத்த 15 டேஸ் எந்த மாதிரி இருக்க போகுது? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் கரியர் வைஸ் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக அது வந்து ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, இல்லை நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்கும். ஸோ மறந்துடுவாங்க. இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறாங்கன்னா கூட பார்த்துட்டு அதை மறந்துடுவாங்க. அந்த சந்தோஷம் இருக்கும் மனசில், அது ஆழ் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடும், ஆனால் மென்டலி அதை மறந்துடுவாங்க. ஸோ அது மறக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அது சர்ப்ரைஸாக நடக்கும். சர்ப்ரைஸான நல்ல விஷயங்கள், குட் நியூஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் நடக்க இருக்குது. இது வந்து அவங்களோட ஃபேமிலியை அவங்க சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். கண்டிப்பாக. இவங்களுக்கான ஒரு லவ் லைஃப், ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படி இருக்க போகுது கும்பராசிக்காரர்? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு 15 டேஸ் வந்து எதெல்லாம் குழப்பத்தை கொடுத்ததோ ரிலேஷன்ஷிப்பில், எதெல்லாம் வந்து ரொம்ப குழம்பி போயிருந்தாங்களோ, எதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாயை மாதிரி இருந்ததோ, இதுவோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பேலன்ஸ் கிடைக்க போகுது. எதையும் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகாமல் பேலன்ஸ்டாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதாவது அடுத்த லெவலுக்கு போகும் அந்த ரிலேஷன்ஷிப், இல்லை இவங்களுடைய அந்த இமோஷனல் வேல்யூஸ் அடுத்த லெவலுக்கு வந்து போகும். குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான கலர்ஸ் ஆர் சிம்பிள் நம்பர்ஸ் என்ன மாதிரி கைட் பண்ண போகிறீங்க? இவங்க வந்து ரெயின்போ கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ரெயின்போ கலர் வந்து 2 இது இருக்குது, 3 இருக்குது ஆக்சுவலாக. ரெயின்போ கலர்ஸ், விப்ஜிஆர் கலர்ஸ் வந்து மல்டி கலர்ஸாக அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 7 நாளில் ஒரு கலர் கூட யூஸ் பண்ணலாம், அடுத்த 7 நாள் ஒரு கலர். ஸோ அந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு ரெயின்போ கலர் ஒன்றா கூட யூஸ் பண்ணலாம், கலந்தும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு கைடன்ஸ். இவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ், ஸ்பெஷல் கைடன்ஸ் மெசேஜ். ஸோ கும்பம் இவங்களுக்கான மெசேஜ் அது என்னது? மேன் ஹோல்டிங் அ காயின் அப்படின்னா என்ன? ஆமாம், இது என்னென்னா ஸ்பிரிச்சுவலாகவும் டிவைன் சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும். ஸோ அந்த ஆஃபர் என்ன? ஓகே, ஒரு ஆஃபர்ன்றதை விட சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட் எதில் கிடைக்கும்னா பண ரீதியான விஷயங்களில் கிடைக்கும். யார் இவங்களை கைவிட்டாலும் சரி, யார் இவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் சரி, பெருசாக எந்த ஒரு ஃபினான்ஷியல் அந்த ஏர்னிங்ஸ் இல்லைனாலும் சரி, ஆனால் டிவைன் சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஃபினான்ஷியலி. அந்த சப்போர்ட் தான் அவங்களுக்கு வந்து இந்த வேலை ரீதியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு தேவை இருக்குது, அதிகமான ஒரு தேவை இருக்குது. அந்த ஃபேமிலி தேவையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதற்கு நிறைய வகையிலான பணம் தேவை. ஸோ அந்த பணத்துக்கு ஒரு இவங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு பொசிஷன் தேவை. ஸோ அப்போ அதில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் டிவைன். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு இவங்க டிவைனுக்கு இவங்க ஹானஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக அது கொடுக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு மேஜரான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால, அப்போது டிவைன்லி ஸ்பிரிச்சுவலி இவங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்கும். ஓகே, கும்பராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க க்ரீன் கலர் ஹார்ட்டின் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு ராசி, வேறு லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 ராசிக்கான விஷயங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து ரெசனேட் ஆகும். இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்கான ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. மிதுனம், துலாம் மற்றும் கும்பம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.